இந்த பதிவில் பாருங்க, இந்த பதிவில் அதே ஆர்எஸ் அகர்வால் புக்கு தான், அதே ஆர்எஸ் அகர்வால் புக்கு பாருங்க, அதே சாப்டர் தான், பைப் அண்டு சிஸ்டம் பாருங்க. அதே பைப் அண்டு சிஸ்டம் என்ற தலைப்பில் 16வது சாப்டரில் 7வது கேள்வி, அதை இந்த கணக்கு போடுவோம். இது பாருங்க, உள்ள கேள்வி படிக்கிறோம் பாருங்க. 2 pipes can fill a tank in 10 minutes and 30 minutes respectively, and a third pipe can empty the full tank in 20 minutes. If all the 3 pipes are opened simultaneously, the tank will be filled in A 10 minutes, option B 8 minutes, option D 7 minutes, option D 12 minutes. இது வந்து ஆர்ஆர்பியில் 2008 கேட்டிருக்காங்க. ரயில்வே ரெக்கமெண்ட் போர்டில் 2008ஆம் வருஷம் கேட்டிருக்காங்க. இது தமிழில் சொல்கிறேன் பாருங்க. 2 pipes can fill a tank in 10 minutes and 30 minutes respectivelyனா, ஒரு டேங்க் இருக்குங்க. ஒரு டேங்க்கில் 2 பைப்பில் தண்ணி கொட்டுற மாதிரி இருக்குது. 2 பைப்பில், அதில் ஒரு பைப்பை திறந்து விட்டால் 10 நிமிஷத்தில் ரொம்பும் அந்த டேங்க்கு. இன்னொரு பைப்பு, இது பைப் இல்லாமல் இன்னொரு பைப்பை திறந்து விட்டால் அந்த பைப்பு 30 நிமிஷத்தில் ரொம்பும். தண்ணி கொட்டினா அந்த டேங்க் வந்து 30 நிமிஷத்தில் ரொம்பும். மூணாவதாக ஒரு பைப் இருக்குது. தேர்ட் பைப் கேன் எம்டி த ஃபுல் டேங்க் இன் 20 மினிட்ஸ். அந்த மூணாவது பைப் என்னன்னா, அந்த டேங்கை எம்டி பண்ணுன்றாங்க. அதாவது டேங்க் வடிகட்டிடும். தண்ணி வெளியேற்றுற பைப் வந்து ஒரு பைப் இருக்குது. அந்த பைப்பு அந்த முழு டேங்கையும், ஃபுல் டேங்க்னா முழு டேங்கையும் 20 நிமிஷத்தில் வடிகட்டிடும். 20 நிமிஷத்தில் வடிகட்டிடும். அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இஃப் ஆல் த த்ரீ பைப்ஸ்னா 3 பைப்பையும் ஆர் ஓப்பன்டு சைமல்டேனியஸ்லி, 3 பைப்பையும் தொடர்ச்சியாக திறந்து விட்டோம்னா, த டேங்க் வில் பி ஃபில்ட் இன். இந்த டேங்க் வந்து எப்போ ரொம்புன்னு கேட்குறாங்க. ஏன்னா தண்ணி கொட்டுறது 2 பைப்பில், தண்ணி வெளியேறது ஒரு பைப்பில். அதனால் டேங்க் ரம்பி தான் ஆகும். அதில் ஒன்றும் நோ ப்ராப்ளம், ஒன்றும் டவுட் வராது. இப்போ இந்த கணக்கு போடுவோம். இப்போ நான் ஒரு டேங்க்கு, இங்கே பாருங்கள், ஒரு டேங்க் எடுத்துக்கிறோம். இது டேங்க்கு. இதில் இந்த சைடில் இருந்து ஒரு பைப்பு தண்ணி கொட்டுது. அது வந்து 10 நிமிஷத்தில் ரொம்பும். இந்த பக்கத்துல ஒரு பைப் தண்ணி கொட்டுது. இதில் கொட்டுச்சுன்னா இந்த டேங்க் வந்து 30 மினிட்ல ரொம்பும், ஃபில் ஆகும். நிரம்புற 2 பைப்பு, தண்ணி கொட்டுறது 2 பைப்பு. அப்படிதான் கான்செப்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் மூணாவதாக ஒரு பைப் இருக்குது. தேர்ட் பைப் வந்து வெளியேற்றுறது, டேங்க் அடியில் தண்ணியை வெளியேற்றுறது. இந்த பைப் பார்த்தீங்கன்னா 20 மினிட், அதாவது 20 நிமிஷத்தில் ஒட்டுமொத்த டேங்க் தண்ணி வெளியேற்றுற அளவுக்கு இந்த பைப் இருக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 3 பைப்பையும் தொடர்ச்சியாக திறந்து விட்டுறோம். இந்த பைப்பை திறந்தா இந்த பைப்பு தண்ணி கொட்டுது, இந்த பைப்பு திறந்தா இந்த பைப்பும் தண்ணி கொட்டுது. இந்த பைப்பில் வெளியேற்றினா தண்ணி வெளியே போகுது. எல்லா பைப்பும் திறந்து விட்டுட்டா இந்த டேங்க்கு எப்போ ரொம்புன்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு என்ன லாஜிக்னா, இந்த தண்ணி கொட்டுது பாருங்க, இதுக்கு பேர் இன்லெட். தண்ணி வெளியே போகிறதுக்கு பேர் அவுட்லெட். உங்கள் வீட்டில் கூட நீங்கள்லாம் வாட்டர் ஹீட்டர் பார்த்துருப்பீங்க. மேலே சின்டெக்ஸ் டேங்க்கில் இருந்து அந்த வாட்டர் ஹீட்டுக்கு வர்றது வந்து இன்லெட். ஏன்னா தண்ணி உள்ளே போகுது இல்லையா, அது பேர் இன்லெட். நம்ம ஹீட்டான தண்ணி யூஸ் பண்ணுறோம் இல்லையா பாத்ரூமில், அது அவுட்லெட், தண்ணி வெளியே போகிறது. அதுதான் இங்கேயும் இதே தான், சேம் தான். இது இன்லெட், இது அவுட்லெட். இந்த இன்லெட்டை ரெண்டையும் கூட்டி அவுட்லெட்டை கழிச்சிட்டா ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ போடுறோம் பாருங்கள். இப்போ 1/30 முதல் பைப் பண்ணுறதுனால 1/ன்னு போட்டுக்கணும். இதுதான் லாஜிக்கு. இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா இது அந்த ஒரு இது இருக்குது, ப்ரீ நார்ம்ஸ் இருக்குது, அதெல்லாம் சொல்லிட்டு நடத்தணும். அதெல்லாம் நான் ஷார்ட்டாக நடத்திடுறேன். 1/30 + 1/10 இல்லையா, ரெண்டுத்தையும் கூட்டிக்கிறோம். ரெண்டுத்தையும் கூட்டிட்டு வெளியே போகிற பைப் தண்ணியை கழிச்சிடுறோம். அது 1/20. அவ்வளோதான். இப்படி தான் பாயிண்ட்ஸ். இந்த ஒரு மாடல், இதுக்கு இப்படி தான் ஸ்டெப்ஸ் எடுக்கணும். இதை கூட்டி அதை கழிச்சிட்டிங்கன்னா இவ்வளோ நேரத்தில் ரொம்பும் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ இதுக்கு பாருங்கள், இதை கூட்டினோம்னா, கூட்டல் கழிக்கலைன்னா இது வந்து நியூமினேட்டர் வந்து 1, டினாமினேட்டரில் வந்து 30, 10, 20 இருக்குது. இதுக்கு முன்னுக்கு எல்சிஎம் எடுத்துருங்க. காமன் வரணும் இல்லையா, டினாமினேட்டரில் காமனாக வரணுன்றதுக்காக இது பாருங்கள்.
30, 10, 20. இது எல்சிஎம் எடுத்தீங்கன்னா இது எல்லாமே 5ஆல் வகுக்கலாம். இப்போ 5ஆல் வகுத்தீங்கன்னா 6 5 30, அடுத்தது 2 5 10, 4 5 20 வருதுங்களா? இப்போ அடுத்தது இதை 2ஆல் வகுக்கலாம். 2ஆல் வகுத்தீங்கன்னா 3 2 6, 1 2 2 2 4, அவ்வளோதான். இது எல்லாத்தையும் பெருக்குங்க. 2 10, 3 30, 32 60. இந்த 60 இங்கே டினாமினேட்டரில் போட்டுங்க. 60 இப்படி போட்டிங்கன்னா இப்போ இந்த 60 30ஆல் வகுத்தீங்கன்னா எவ்வளோ வரும்? 2 30 60. இந்த 60 30ஆல் வகுக்கணும். அது என்ன வரும்? 2 30 60 இல்லையா? இந்த 1ஆல் பெருங்க. 2 1 2 ப்ளஸ் இந்த 60 10ஆல் வகுத்தோம்னா 6 5 60. அப்போ அந்த 6 1ஆல் பெருங்க. 6 1 6. இந்த மைனஸ் அப்படியே போட்டுங்க. போட்டுட்டிங்கன்னா இந்த 60ல் எத்தனை 20 இருக்குதுன்னா 3 20 60. அப்போ 3 × 1 மேலே பெருக்கிங்கன்னா 3. அவ்வளோதாங்க. இப்போ சுருக்குன்னா ஆன்சர் கிடச்சிடும். இப்போ 6 2 8 கூட்டிக்கிறோம். 6 2 8. 8ல் 3 போயிடுச்சுன்னா 5. 5 வகுத்தல் 60 இது வந்துச்சுங்களா? இப்போ சுருக்குனா ஈக்குவல் டு 4 5 5 இங்கன்னா வரும் 12 5 60. இது அடித்தோம்னா 4 5 5 12 5 60. இப்போ எப்படி ஆன்சர் என்ன வந்துச்சுன்னா ஈக்குவல் டு 1/12. அங்கே எப்படி நாம் நிமிஷத்தை தலைகீழாக போட்டோமோ இது தலைகீழாக மாற்றிக்கணும். இப்போ மாற்றிங்கன்னா ஈக்குவல் டு 12 இதுதான் கணக்கு. அங்கே 30 நிமிஷத்தை 1/13 போட்டோம் இல்லையா? 20 நிமிஷத்தை 1/20 போட்டோம் இல்லையா? அப்போ இதே போல் அங்கே 1/12 வந்துன்னா நம்ம 12 எடுத்துக்கணும். அதுதான். இப்போ 12 மினிட்ஸில் இந்த டேங்க்கு ஃபில் ஆகுது. இதுதான் ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் டி. புரியுதுங்களா? இது ஒரு மெத்தட். பைப் அண்ட் சிஸ்டர்ஸில் இது ஒரு மெத்தடு. இதுமாரி மெத்தட் நீங்கள் புரிஞ்சுக்கினீங்கன்னா இல்லை மாதிரி எந்த கணக்கு நம்பர்ஸ் மாற்றி மாற்றி கேட்டாலும் இந்த கணக்கை போடலாம். இது பாருங்கள், இதை விளக்கம் கொடுத்துருக்குறேன். இது ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு ஸ்டெப்ஸ் தெரியணும். இன்லெட்டில் வர 2 பைப்பையும் கூட்டி அவுட்லெட் பைப்பை மைனஸ் பண்ணணும். அதுதான் போட்டிருக்கேன். போட்டு அந்த கணக்கு பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். அடுத்த பதிவில் வேறு ஒரு கணக்கு மாடல் பார்ப்போம்.